இந்த பைரிங்கிறது என்னன்னா, அந்த ஊரோட வட்டார வழக்கு. அப்புறம் கன்னியாகுமரியில இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஐயா வழின்னு ஒரு ரிலிஜியஸ் அங்க தனியான ஒரு ரிலிஜியஸ் இருக்குது. பெரும்பான்மையான குமரி மாவட்ட ரூட்டட் பீப்பிள்ஸ் வந்து அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிறந்து வளர்ந்து என்னோட ஊர்ல பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஊர் வாழ்வியல் ஒண்ணு இருந்தது. ம். காலங்காலமா வந்து அங்க வந்து இந்த புறா பறத்துறது, பந்தயம் விடுறதுங்கிற அங்க ஒரு ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருந்தது அங்க. முதல் படம் பண்றோம். ஸோ ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும். எல்லாமே ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு ஐடென்டிஃபை ஆக முடியும். நெறைய தியேட்டர்ஸ் வந்து பழைய படங்கள போடுறாங்க. ஆமா. அதோட டிக்கெட் ரேட் என்னவா இருக்குன்னா ரூ. 50 ரூ. ஆமா. 80 இந்த ரேட்ல இருக்குது. ம். ஸோ அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான ரேட்ட அந்த ரேட்ல அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சினிமாவோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து புரொடியூசர்ஸ் பாதிப்படைகிற ஒரு நிலை தான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. இன்னைக்கு மலையாளத்துல வந்த சினிமாக்கள்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்ல அந்த கண்டென்ட் பேஸ் நெறைய படங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறேன். எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலுமே இப்போ பாகுபலியே எடுத்தீங்கன்னா கூட அதோட ஸ்பார்க் இருக்குதுல்ல, அது ஏதோ லைஃப் இன்சிடென்ட்லாம் இருந்து தான் கிடைக்கும். ஸோ வந்து அது நம்ம அதுதான் இயற்கை. இப்போ அந்த டிவி ஷோஸ்ல வந்து அந்த நாளைக்கு இயக்குனருங்கிற ஒரு ஷோ பயங்கர பீக்ல போயிட்டு இருந்தது. அப்போ சரி ஓகே. அதுல இருந்து இயக்குனர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கொண்டாடப்படுறதுக்கான விஷயம் எங்கேயா இருக்குதுன்னா, அந்த முகங்கள், அந்த நடிப்பு சொன்ன மாதிரி அந்த ரூட்டடான வாழ்வியல் இதுதான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எனக்குள் சினிமா. இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க ஒரு செலிபிரிட்டி யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 16 வருஷமா தமிழ் சினிமால எங்க நாகர்கோவில் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து இப்போ சென்னைக்கு வந்து ஒரு ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான படைப்பை வந்து ஃபர்ஸ்ட் மூவியாவே நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. ஒரு டைரக்டர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் கிளாடி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஜான் கிளாடி, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமா மேல ஒரு ஈர்ப்பு வந்தது எதனால அப்படின்றதுதான் சார் என் முதல் கேள்வி. ஆக்சுவலி தமிழ் சினிமா சினிமா மேல சினிமா மேல ஈர்ப்பு அப்படின்னா வந்து அந்த ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆர்வம், கவிதை எழுதுதல்ல ஒரு ஆர்வம் வந்தது. ஓகே. ஸோ அப்போ கவிதைகள் அப்படி எழுதுறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஊரில் வந்து தினத்தந்தி பேப்பர் வரும் இல்லையா, அந்த பேப்பரில் மாணவர் ஸ்பெஷல்னு ஒரு பக்கம் வரும். திங்கள் தோறும் அதில் நம்ம தான் கவிதை ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ணோன்னா அது வந்து அதில் வரும். அப்போ 11th 12th படிக்கும்போது அதில் வந்து கவிதை எழுதி அனுப்புறது ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ அது வந்து பப்ளிஷ் ஆகி அடுத்த ஒரு திங்கள் வந்துச்சுன்னா ஸ்கூலில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹைப். பெரிய ஹைப் இருக்கும். ஆனால் அவன் பயங்கரமாக கவிதை எழுதுவான், ஜானோட கவிதை வந்து பேப்பரில் வந்திருக்குது அப்படின்ட்டு கிளாஸ்லலாம் அது ஒரு பெரிய இதாகவே இருந்துட்டு, அப்போ நம்ம மேலே வந்து நம்ம படிப்பில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த இது ஒரு ஹைப் கிடைக்கும்போது சரி அதை அப்படியே எழுதி எழுதி சினிமா பாட்டு எழுதுகிறோம், பாட்டு எழுதலாம் அப்படின்ட்டு கவிதை எழுதணும்னு சினிமா பாடலாக எழுத ஆரம்பிச்சாச்சு. எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பாடல்னா இல்லை, கதை எழுதணும்னா அப்போவே வந்து ஊர்ல இருந்து 12th படிக்கும் போதே கதை எழுத அப்போவே வந்து ஏதாவது ஏதாவது கதை எழுதுறது அப்படின்ட்டு எழுத ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் ஓகே நம்ம வந்து 12th முடிச்சுட்டு சினிமா தான் நம்மளோட சாய்ஸ், நம்ம வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அப்போவே ஒரு எண்ணம் பயங்கரமாக வந்துச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க போகிறோம். ஸோ வந்து சினிமா தான் அப்படின்ட்டு அந்த ஒரு இயல்பாக ஒரு கவிதை எழுத ஆரம்பிச்சதுலேருந்து அதை அப்படியே ஒரு 11th எழுத ஆரம்பித்தேன். 12th முடிக்கும் போது சினிமா தான் அப்படின்ட்டு எனக்குன்னு என் கிளாஸுக்கே தெரியும். சூப்பர் ஸோ சூப்பர். வந்து அப்போ இருந்தே இந்த ஒரு ட்ரீமில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் சினிமா எனக்குள்ள வந்தது. வெரி நைஸ். ஆனா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சினிமா தான் அப்படின்ட்டு சூஸ் பண்றான் அப்படின்றப்போ அவங்க ஃபேமிலியில அவங்க வீட்டுல நம்ம எடுத்துட்டு போய் சொல்லும் போது அது ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துப்பாங்களா நம்ம பேரண்ட்ஸ்ன்றது ஒரு குவெஸ்சன் மார்க் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வீட்டில் பொதுவாக வந்து கிறிஸ்டியனில் வந்து ஆர்த்தோடாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெந்த கோஸ்டல் அப்படின்னாங்கல்ல, வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுவேன். சரின்னா டிவியே பார்க்க மாட்டாங்க வீட்டில். இப்போ வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அம்மாட்ட கேட்டேன், வந்து வாங்க ஸோ பார்க்குறது பார்க்காததெல்லாம் அதை விட்டுருங்க, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் ஸோ வந்து பாருங்கன்ட்டு. இல்லை வர மாட்டேன்னு அங்கே வரல, இன்னைக்கு படம் பார்க்கவே அவங்க வரல. ஸோ அப்போ நான் சினிமாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர, அப்போ நான் சின்ன பையன் வரேன், இப்போ நமக்கு 35 வயசு ஆயிடுச்சுது. அப்போ சினிமா வரேன்னு சொல்லும்போது போகிறேன்னு சொல்லும்போது 19 வயசு. ஸோ நான் இது 12th முடிச்சுட்டு சொல்லிட்டேன், 17 வயசுலேயே நம்ம சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா விரட்டி வந்து அலோவ் பண்ணல வந்து இதுதான். எனக்கு அப்பா வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணும்போதே வந்து இறந்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த
கருணை அடிப்படையில் அந்த வேலை ஒன்று ரெடியாக இருந்திருந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ வந்து அந்த இன்ஜினியரிங் இல்லை பாலிடெக்னிக், அவங்க வந்து கவர்மெண்ட் பஸ் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த வேலை ஒன்று ரெடியாக இருந்தனால வந்து நீ வந்து பாலிடெக்னிக் ஏதாவது படிக்கணும், இன்ஜினியரிங் சொன்னால் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இதுவாவது படித்தேன்னா அந்த அப்பாவோட வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அப்பவும் சரி அவங்களுக்காக படிக்கிறதுக்குன்னு இது பண்ணேன். ஆனால் அப்போவே வந்து அந்த வேலை நமக்கான அந்த இதை எங்கள் அக்கா பேரில் எழுதி கொடுத்துட்டேன், மாற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப உறுதியாக இருந்தோம், இல்லை நம்ம சினிமா தான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தனால. ஸோ அது காலேஜ் படிக்கும்போதே அந்த வேலை நியமன ஆணை வந்து எனக்கு பதிலாக எங்கள் அக்காவுக்கு வந்து அதை மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோ உறுதியாக அப்போவே இருந்து இந்த இதில் இருந்தனால அம்மா வந்து ஒரு 2-3 வருஷம் பயங்கரமாக தடுத்து பார்த்தாங்க, பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க, இது பண்ணி படிக்கும் போதெல்லாம். நான் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்து எதுவுமே இல்லாமல் நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். அவங்களோட பேச்சை கேட்காம வந்து டேரக்டராக பார்த்து யாராவது சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. அவங்கள நான் அப்பா கிடையாது, ஸோ அம்மா மட்டும். ஸோ அதனால் அம்மாவில் ஒரு 2-3 வருஷம் ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, அதுலேருந்து வெளியே எடுத்து வந்துடணும், வேற மாதிரியே அவனை இது பண்ணிடுவோம் சினிமாவோட வந்து. பட் நம்மளோட அந்த இதில் அது அவங்களுக்கு அது முடியலை. ஸோ நம்ம இதுலேயே அப்படி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். இது ஆக்சுவலி சினிமா அப்படின்னா என்ன என்ன தைரியம் உங்களுக்கு சினிமாவை சூஸ் பண்றதுக்கு இருந்துச்சு? லைக் யூ வர் டோட்டலி பிளாங்க். சினிமா இதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்றதுல உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் இருந்துச்சா? யாராவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்களா? இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சா? எந்த நம்பிக்கையில சென்னைக்கு வந்தீங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டு? அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் வந்து எல்லாருக்குமே. இப்போ இயல்பாக வந்து நமக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள அது உருவாயிருந்தது. இப்போ நம்ம எதில் நம்மளை எதில் நம்ம நல்லா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம படிக்கும்போது நம்ம அதில் ஆவரேஜ் நமக்கு அப்போ நமக்கு மேக்ஸ்லாம் சுத்தமாக வராது, ஐயோ மேக்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதில் கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் வந்து ஸோ இப்போ கிரிக்கெட் விளாட போனோம்னா அதுவும் நமக்கு பெருசாக எல்லாரும் சேர்ந்து விளாட்னா கூட நான் அந்த 10 பேர் இந்த கடைசி ஒருத்தர் 2 டீமில் வேணா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த இதில் தான் நம்மளை அப்போ ஸோ ஆமாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் நமக்கு வராது. ஆனால் இதில் ஒரு இயல்பாகவே வந்து ஒரு நேச்சராகவே அந்த ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து கான்ஃபிடென்ஸ் வளர்ந்தது தான் வந்து ஒரு அன்டவுட்ஃபுல்லாக நமக்குள்ள இப்போ இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு உறுதியான நம்மளால் வந்து நிறைய சினிமாக்கள் பண்ண முடியும், ஒரு புதிய சினிமாக்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ். அது நேச்சரோட கிஃப்ட்னு தான் நான் அதை உறுதியாக நம்புகிறேன். சூப்பர். அதோட இதில் தான் இப்போ நம்ம அந்த ஒரு நேச்சரோட கிஃப்டால தான் அதுதான் நம்மளை புஷ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு ஒரு 15-10 வருஷம் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறதுக்காக நமக்கு இந்த படம் நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபைட் பண்ணுற இவ்வளோ விஷயங்களை தாங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அந்த இயற்கை தான் கொடுத்துச்சு நான் நம்புறேன். 10 வருஷம் அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இது பயிரிக்காக தான் இந்த 10 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை லைக் எனிதிங் அப்படின்ட்டு பயிரி உள்ள வந்ததா உங்களுக்கு? இல்லை, சினிமா வந்து இங்கே எல்லாருக்குமே என்னன்னா இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு 2024 இன்னைக்கு இருக்கிற ஒரு 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 ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி யாருனாலுமே வந்து ஒரு எல்லா ஃபோனில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சினிமா எடுத்துடலாம். ஸோ ஐஃபோனில் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சினிமாவோட டெக்னாலஜியை வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே அதை வந்து இது பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு. நம்ம வந்து சினிமாக்குள்ள வரும்போது ஒரு 15-16 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. டிஜிட்டலோட வரவு அது வந்து கொஞ்சம் 2008 அந்த டைமு. ஸோ அப்போ என்னன்னா வந்து இங்கே நமக்கு வந்து என்னென்னா சினிமாவில் ஒரு பெரிய நான் ஒரு ட்ராபேக்காக எல்லாருக்குமாவே நடக்கிறத கருதுறது என்னென்னா அந்த காத்திருப்பு. இப்போ நான் வந்து அங்கே 2008 வந்துட்டேன்னா முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக செய்கிறதுக்கு ஒரு 2-2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு இங்கே எதுவுமே பிளாங்க். ஸோ ஏதாவது ஒரு வேலை செய்கிறது, ஸோ அதன் மூலமாக ஏதாவது தொடர்புகளை இங்கே ஏற்படுத்திக்கிறதுன்னு முதல் பட வாய்ப்புக்கே இது. ஸோ அதுலேருந்து அடுத்த படத்துக்கான ஒரு உதவி இயக்குனராக செய்கிறதுக்கான ஒரு டைம், ஒரு டிலே, அடுத்துன்னு ஒரு டிலே. ஸோ இப்படியான இந்த ஒரு டிலே இருக்குது இல்லை, அந்த ஒரு அது நமக்கு சிலருக்கு இயற்கையாகவே டக்குன்னு அமையும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அமையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து வருடங்களை இப்போ நீங்கள் ஒரு 3 படம் 4 படம் வேலை செய்யணும்னா அந்த படத்தோட டியூரேஷன் கம்மி தான். ஆனால் அந்த படம் உங்களுக்கு அமைகிறதுக்கும் நீங்கள் அதில் அந்த ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு 10 வருடம் நம்ம அங்கே ஒரு உதவி இயக்குனராகவே நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம வந்து அதில் ஒரு கட்டத்தில் நான் ஒரு 6 வருஷத்துலேயே பார்த்தேன் வந்து இல்லை சரி இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு. அப்போ அந்த டிவி ஷோஸில் வந்து அந்த நாளைக்கு இயக்குனருங்கிற ஒரு ஷோ பயங்கர பீக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ சரி ஓகே, அதுலேருந்து இயக்குனர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தேன்.
சரி ஓகே நம்மளோட இது ஸ்டஃப் என்ன இருக்கு நம்ம அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு குறும்படம் முதல் குறும்படம் எடுக்க ஆரம்பித்தேன் 2013. ஸோ அதன் மூலமாக வந்து குறும்படம் அதன் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ 2013 ஆரம்பித்தேன். ஸோ 2013, 14 அந்த வருஷத்தில் வந்து நம்ம குறும்படங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸோ அதன் மூலமாக தான் 2016 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் தொடர்ச்சியாக 2016 வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்னென்னா அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஆரம்பித்தா அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலருக்கு இந்த ஒரு டிலேங்கிறது ஆரம்பித்து அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் 2016 ஆரம்பித்தோம். அதை வந்து நம்ம கரெக்டாக அதை அந்த ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். கரெக்டாக அதை கொண்டு போக முடியல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம பைரி தான் நம்ம ஆக்சுவலாக வந்து 2017 நம்ம படமாக ஆரம்பிச்சது 2018. நம்ம டிகே சார் அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் நம்ம கிடச்சி நம்ம ஆரம்பிச்சு 2018. ஸோ பேக் டு பேக் அப்புறம் இந்த கொரோனா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நிறைய வேறு இஷ்யூஸ்னால அது நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு உதவி இயக்குனராக இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழல் அன்னைக்கு இல்லாததால வந்து அது ஒரு டைம் தேவைப்படுது. ஸோ அதுதான் நம்மளை தயார்படுத்துகிறது. ஸோ அந்த ஒரு தாமதங்கிறது அதில் என்னன்னா அதில் தான் நம்ம வந்து அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது. ஸோ அந்த மாதிரியான பணியில் நம்ம ஈடுபடுவோம். ஓகே, நவ் கமிங் டு பைரி. பைரினா என்ன சார்? ஆக்சுவலாக வந்து இந்த பைரினா என்னன்னா பைரியே வந்து இந்த படமே முழுக்க நான் பிறந்து வளர்ந்து என்னோட ஊரில் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஊர் வாழ்வியல் ஒன்று இருந்தது. காலங்காலமாக வந்து அங்கே வந்து இந்த புறா பறத்துறது பந்தயம் விடுறதுங்கிற அங்கே ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் படமாக எடுத்தேன். இந்த பைரிங்கிறது என்னன்னா அந்த ஊரோட வட்டார வழக்கு வார்த்தை என்னன்னா அந்த பருந்து மாதிரி ஒரு பறவை அதான் வந்து அங்கே பைரின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு பந்தயத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து புறாவை வந்து நீங்கள் பந்தயத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு 50 புறாவது நீங்கள் ப்ரீட் எடுப்பீங்க. எடுத்து அதை புது புறாக்களை தான் நீங்கள் பந்தயத்துக்கு தயார் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பந்தயத்துக்கு தயார் பண்ணும்போது அந்த புறாக்களை வந்து நீங்கள் அதை பறத்து அது கொஞ்சம் ஒரு பழக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணுன்னா ஸ்கைலே வந்து தூக்கிட்டு போயிடும் பைரி. ஸோ என்னன்னா இந்த சின்ன கழுகுகள்லாம் வந்து நம்ம வீட்டில் கோழி வளர்க்கும் போது குஞ்சு தூக்கிட்டு போகுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது அதுவோ தரையில் வந்து தூக்கிட்டு போவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக அதுங்களுக்கு கிடைக்கிறனால ஸ்கைலே எடுத்துகிட்டு போயிடும். கொத்தி ஸ்கைலே சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பறவையோட பேர் தான் பைரி. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் புறா பறத்துறவங்களுக்கு பெரிய எதிரியே இந்த ஒரு பைரி தான். ஏன்னா நீங்கள் 50 புறா எடுத்துக்கிங்கன்னா டுவர்ட்ஸ் எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு 10-15 புறா தேர்றதே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ புறாக்கள் அப்படி அனாவசியமாக வந்து எடுத்துகிட்டு போயிடும், சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அந்த பறவையோட பேர் தான் படத்துக்கு பேராக வச்சிருந்தோம். ஓகே, வெரி நைஸ். பைரி அது வந்து உங்களோட முதல் படம் கரெக்டா? முதல் படத்திலே வந்து இப்போ யூஸ்வலா தமிழ் சினிமாக்கு வரவங்க பெரிய ஹைட்ஸ் போகணும் அப்படின்றதுனால கமர்ஷியலிசம் அதிகமா சூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க கமர்ஷியலிசம் அப்படின்றத தாண்டி உங்க முதல் படத்திலேயே கான்டென்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, கதைக்களத்துல பெருசா ஈடுபட்டிருக்கீங்க. அப்படின்றதுக்கு என்ன காரணம்? என்ன வாட் கேவ் யூ த ஹோப் இந்த படம் நமக்கு ஒர்க் ஆகும், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் படமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்ற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு சார்? எப்படி கிடைச்சது? அது என்னன்னா நம்ம சினிமா நம்ம எப்படி நம்ம எந்த மாதிரி சினிமா பார்த்து நம்ம எதில் இன்ஸ்பயர் ஆகணும்னு ஒன்று இருக்குதுல்ல. எனக்கு வந்து இயல்பாக நான் ஃபாலோ பண்ண ஃபிலிம் மேக்கர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சேரன் சார் ரொம்ப பிடிக்கும், வசந்தபாலன் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தவமாய் தவம் இருந்த படம், வெயில், வசந்தபாலன் சாரோட வெயில், அங்காடி தெரு, அப்புறம் வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஆடுகளம். ஸோ எனக்கு பாலாஜி சக்திவேல் சார், தங்கர் பச்சான் சார், என்னோட இது வந்து நான் ஃபாலோ பண்ணது இவங்க தான். இதுக்கு மேலே இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகிற சினிமாக்கள் இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்னா பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திரா சாரோட படங்கள். ஸோ என்னோட கிராஃப்ட் இப்படியா இருக்கும்போது அப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம்ஸாக வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயில், அங்காடி தெரு, ஆடுகளம் வந்து எனக்கு. அப்புறம் இதில் ஒருத்தர் செல்வராகவன் சாரை விட்டேன். செல்வராகவன் சார் அவர் தான் ரொம்ப பீக்கு. ஸோ இதுதான் என்னோட இயக்குநர்கள் வரிசை போடுறது நான் ஃபாலோ பண்ண ரொம்ப இன்ஸ்பயரான இயக்குநர்கள். ஸோ அப்போ இந்த படங்கள் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியல் லைஃபோட ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரியான படங்கள் ரியல் லைஃப் கனெக்டிவிட்டி படங்கள் பண்ணணுங்கிறது தான் எப்போவுமே ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்தது. ஸோ அப்போ இந்த படம் போது என்னோட ஊர் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அப்புறம் ஒரு முதல் படம் பண்ணுறோம். ஸோ ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும் எல்லாமே. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு ஐடென்டிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து களமாகவே வந்து நம்ம ஊரோட ஒரு லைஃப் புறா பந்தயத்தை எடுக்கிறோம். அப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த வில்லுப்பாட்டு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அந்த இங்கே என்ன ஃப்ரெஷ்ஷாக
யூனிக்காக இருக்குதோ அதெல்லாம் சினிமாவுக்குள்ளே நம்ம எதை நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. வில்லுப்பாட்டு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் வில்லுப்பாட்டு. ஸோ அந்த வில்லுப்பாட்டில் கதை சொல்கிறதுன்னு ரொம்ப ஃப்ரம் த பிகினிங்கே முடிவு பண்ணி வில்லுப்பாட்டை கொண்டு வந்தோம். அப்புறம் கன்னியாகுமரியில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐயா வழின்னு ஒரு ரிலீஜியஸ், அங்கே தனியான ஒரு ரிலீஜியஸ் இருக்குது. பெரும்பான்மையான குமரி மாவட்ட ரூட்டட் பீப்புள்ஸ் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ படத்தில் வந்து கதாநாயகனோட குடும்பம் வந்து ஐயா வழியை ஃபாலோ பண்ணுறவங்களா பதிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒரு உண்மையான வாழ்வியல் இன்னைக்கு வந்து படத்துக்கு இருக்கிற ரெகக்னேஷன் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக பேசப்படுற இந்த விஷயங்கள் தான். அதுக்காக மெனக்கட்டும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளங்களாக பதிவு பண்ண படணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக நம்பினேன். ஸோ அதுதான் பைரியா வந்து இந்த ஒரு ரூட்டடாக எடுக்கவும் இன்னைக்கு இந்த அங்கீகாரங்கள் கிடைக்கிறதா அதுதான் அமைஞ்சுது. எனக்கு அப்படி தான் பண்ணேன். சூப்பர். உங்களோட முதல் படத்திலேயே உங்க உங்க நீங்க வளர்ந்த இடம் அப்படின்ட்டு உங்க ஊரை பெருமையா சொல்ற மாதிரி சூப்பரா பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி முதல் படத்திலே வந்து எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், எல்லாருமே வந்து ஒரு புது முகங்களை வச்சு ஒர்க் பண்ண முடிஞ்சது உங்களால. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ஒரு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். எனக்கு அந்த நேட்டிவிட்டி, அந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நேட்டிவிட்டியாக இருக்கணும், அந்த ஊரோ அந்த அப்படியே அதே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற நேட்டிவிட்டிக்கு ரொம்ப மெனக்கட்டது. என்னன்னா அதோட பேக் ஃபயர் ஒன்று இருக்குது. அதுதான் என்னன்னா படப்பிடிப்பு வந்து ரொம்ப காலதாமதமாகும். காலதாமதம்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீசன்ட் ஒரு ஆர்டிஸ்ட்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் 50 நாள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா 50 நாளில் நம்ம முடிச்சிடலாம், 45 நாளில் கூட முடிக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு 60 நாளில் முடிச்சிடலாம். எனக்கு என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து அது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகி அந்த ஷூட்டிங் டேஸை வந்து அப்படியே அது அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து முதல்ல அவங்கள கூட்டிட்டு வந்து கேமரா ஃபியரை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கு நாங்கள் ஒரு 2 மாதம் ரிஹர்சல் இது எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை தாண்டியுமே வந்து அவங்க எனக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு குறை யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது. ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டேக்ஸ் ரொம்ப போகும். ஸோ வந்து அதனாலேயே என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு அதில் பேக் ஃபயர் ஆனதுன்னா ஷூட்டிங் டேஸ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ எதிர்பார்க்க அப்புறம் வந்து அதோட கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ். அதுவும் என்ன பண்ணுறேன்னா சினிமாவில் ட்ரெயின்டு கூட யாருமே கிடையாது. அந்த ஊர்ல நிஜமாவே புறா வளத்துல அவ்வளோ பேரையே தான் நடிக்க வச்சேன். அதுதான் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இப்போ அமல் கேரக்டர்னு ஒரு முக்கியமான கேரக்டர் நான் ப்ளே பண்ணேன். என்னோட அப்பா கேரக்டராக இருக்கட்டும், படத்தில் வர ரெஃப்ரீஸாக இருக்கட்டும், வில்லனா வர்றவர், படத்தில் மெயின் வில்லனா வர்றவர், அப்புறம் இந்த பண்ணையார் கேரக்டர் பண்ணவங்க, அந்த பண்ணையார் கேரக்டர் பண்ண அண்ணா மட்டும் அவங்க மட்டும் ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்ல அவங்களோட யங் ஸ்டேஜில் இங்கே ஒரு 8 இயர்ஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஓகட்டாக அவங்க வந்து அதில் ட்ரை பண்ண ஒருத்தர், சினிமா ஒரு ஆசை இருந்த ஒருத்தர், அதுக்காக லேண்ட் பண்ண ஒருத்தர், அவர் மட்டும். சூப்பர். மீதி எல்லாருமே வந்து ஊருக்காரங்க. அந்த நிஜமாவே நீங்க இப்ப எங்க ஊருக்கு போனீங்கன்னா எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனால என்ன ஒரு அது நமக்கு நம்ம அவங்கள்ட்ட வேலையை வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது ஒரு பேக் ஃபயர் ஆன இடம் ஷூட்டிங் டேஸை வந்து டபுள் ஆக்கிச்சு. சில நேரங்கள் அதையும் தாண்டி போகிற அளவுக்கு நம்மளோட அந்த ஒரு இது வந்து நமக்கு அந்த ஒரு இதில் ஒரு மாட்டிக்கிச்சு. பட் டுவர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கொண்டாடப்படுறதுக்கான விஷயம் எங்கேயா இருக்குதுன்னா அந்த முகங்கள், அந்த நடிப்பு சொன்ன மாதிரி அந்த ரூட்டடான வாழ்வியல் இதுதான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு. பட் அதுக்கான ஒரு காலதாமதம் ஒன்று அது நம்ம ஒரு சிரத்தை இதில் இருந்தது. அதை பதிவு பண்ணுறேன். ஒருத்தவங்கள ஸ்கிரீன்ல நிக்க வச்சு ஒரு ஃப்ரெஷர் ஆர்டிஸ்ட நிக்க வச்சு அப்போ அந்த சீனை எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல வந்து 10 பேருமே ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றப்போ நீங்க அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதை தாண்டி இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை நான் இன்னைக்கு மார்னிங் மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டிசிப்ளின்டு, சைலண்ட் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க பேசும்போது ரொம்ப ஜாலியா ஜோவியலா அப்படி எனக்கு ஒரு நல்ல வைபிங்கா அப்படி இருக்கு. ஸோ செட் ஒர்க் இப்படி 10 பேர் ஒரு சீன்ல நிக்க வச்சு நீங்க டைரக்ட் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும், இல்ல படம் ஆக்சுவலி ரொம்ப சீரியஸா அப்படிதான் போயிருக்கு? ஸோ படத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்லயே இருப்பாங்களா எல்லாரும்? இல்ல சீரியஸான சிச்சுவேஷன் இல்ல, படம் என்ன பண்ணுறோம்ல. நீங்க இந்த கேள்வியில முன்னர் உங்களோட பேச்சு ஒன்று இருந்தது இல்லையா, கேள்வியோட ஆரம்பம் அதுதான் வந்து இப்போ நீங்க கேள்வி கேட்டு நம்ம பேசும்போது இது வரும்.
ஆனால் அது இல்லாமல் ஒன்று இருக்கும்போது செட்டே அப்படி சைலண்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அங்கே ஒரு தேவையில்லாத பேச்சுக்களோ வேற ஒரு அனாவசியமான எந்த ஒரு கான்வகேஷனோ எதுவுமே யாருக்கிட்டேயும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, அது நான் வந்து என் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே என் கூட இருக்கிறவங்க. ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். ஸோ வெறும் ஒர்க்கு அதை தாண்டி நானும் எனக்கு பெருசாக நான் ஈஸியாக மிங்கிலும் ஆக மாட்டேன். ஸோ ஒரு கேள்விக்கு நம்ம இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அது என் டீம் டெக்னீஷியன்ஸே தெரிஞ்சனால அதுக்கப்புறம் வந்து புது நடிகர்களையும் நம்ம வந்து அவங்க 2 மாதம் எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணோம். ஸோ அந்த செஷன் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இது ஓகே ரொம்ப சைலண்ட், அது அந்த ஒர்க்கை மட்டும் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ டுவர்ட்ஸ் எண்டு நம்ம அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ டீமும் சரி, என் டீம் இப்போ அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாருமே சரி, அந்த ஒரு இதுலேருந்து அந்த ஒரு விலக மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சனால அது அந்த ஒரு ஃபன் எல்லாம் செட்டில் இருந்தது இல்லை இருக்கும். அது ஒரு கரெக்டாக ஒர்க் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம செட்டு. சூப்பர். பைரி அப்படின்ற படம் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான படமா வந்து படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் பார்க்காத நிறைய பேருக்கு படம் போய் ரீச் ஆகல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. எதனால ரீச் ஆகலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ரீச் ஆகாததுக்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கொஞ்சம் ஒரு இயர் பை இயராகவே நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சேஞ்ச் ஓவர் தான். நான் இதை வந்து எப்படி எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஒரு சினிமா வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கும். கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ் அந்த டைமில். இப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்தது சொல்கிறேன். நான் வந்து கரெக்டாக சினிமாவுக்கு நான் 2008 ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு போகிறேன். நான் இங்கே சென்னை வந்துட்டேன், ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. அப்புறம் நான் பெருசாக ஊருக்கு போகிறது ரெகுலராக ஊரில் இருக்கிறது இல்லை, சின்னையாக தான் இருக்குது. அப்போது ஒரு நாள் வந்து நான் ஒரு படத்துக்கு போகிறேன். அது கமல் சாரோட மன்மதன் அம்பு படம். மன்மதன் அம்பு படத்துக்கு போகும்போது என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிறேன். அப்போது நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து வழக்கமாக நான் ஊரில் பார்த்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா வந்து ஃபஸ்ட் ஷோனா இப்போ ரஜினி சார், கமல் சார், விஜயராஜ் சார் இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிராண்டாக வந்து தேட்டரு முன்னாடி வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் போனது ஃபஸ்ட்டு ஷோன்னு நினைக்கிறேன், 2வது நாள் நினைக்கிறேன். ஓகேங்களா, 2வது நாள். அப்போது நான் கொஞ்சம் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் வந்து என்னென்னா, ஐயோ வந்து ஷோ போட்டிருப்பாங்களே போயிடல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அவசரமாக ஓடுறேன். ஓடி போய் பார்த்தேன்னா எனக்கு தேட்டர் வந்து ஃப்ரண்ட்டு எம்டியாக இருக்குது. பெரிய ஷாக்கு, என்னடா வந்து கமல் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்குது, தேட்டர் இப்படி எம்டியாக இருக்கு. நான் ஹவுஸ்ஃபுல் படம் போடல அப்படின்ட்டு வந்து சரி இந்த கவுண்டரில் டிக்கெட் கேட்குறேன். டிக்கெட்டும் இருக்குது. ஆனால் அப்போ அந்த டிக்கெட்டோட ரேட் ஒன்று இருக்குது இல்லை, அது ரொம்ப ஹெவியாக இருந்தது. நான் நாகர்கோவிலில் பார்த்துக்கேன். அங்கே நாகர்கோவில் 2008 வரைக்கும் நான் இருக்கும்போது அங்கே வந்து அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே வந்து 25 ரூபா தான். வந்து 5 ரூபா 10 15 அப்படி ஒரு ரேட்டுக்கு அதிகபட்சமாக 25 ரூபா தான் ரேட்டு. அப்போ அந்த ரேட் ஒன்று பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர், ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருந்தது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150, அது ஒரு 500 பேர் இருக்கிற ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன், ஒரு 150 பேர் தான் இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ என்னன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து சினிமா மாற ஆரம்பிச்சிங்கன்னா மொத்தமாக வந்து எல்லா தேட்டர்ஸ்லேயும் வந்து பெரிய நடிகர்களோட படத்தை வந்து எல்லா திரையரங்குலேயும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி ஒரு கல்ச்சர் உருவாக ஆரம்பிக்கும் போது எல்லா தேட்டர்ஸ்லையும் போட்டாங்க. ஸோ வந்து அதோட இதில் அப்போ டிக்கெட் ப்ரைஸ் ஒன்று இன்க்ரீஸ்னு ஒன்று திடீர்னு அதில் ஒரு உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அது மெதுவாக மாறி பார்த்தீங்கன்னா வந்து திரையரங்குகள் சிங்கிள் ஸ்க்ரீனுங்கிற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சு அதோட ஃபார்மேட்டே மாறி இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா பெரும்பாலான நகரங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸு அந்த மாதிரி ஒரு தான் இருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட ரேட்டுன்ட்டு இன்னைக்கு சினிமா வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு பாஷான என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிச்சு. அதை தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அதான் ஒரு என்ன ஒரு யங்ஸ்டர்ஸு இவங்க மட்டுமே நீங்கள் மற்ற ஃபேமிலி பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டிவி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அவங்க அப்படி அதுலேயே மாட்டிக்கிட்டு தான் அவங்க டிவியில் போடுவாங்க, இல்லை இப்போ வந்து ஓடிடி இதில் போட்டுவாங்க, அவங்க அப்படி இதானதும். ஸோ அதோட மாற்றம் எங்கே ஆரம்பிச்சோம், ஒரு 10-15 வருஷம் இப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு. ஸோ என்னன்னா தேட்டருக்கு போய் பார்க்குறதுனா வந்து அது ஒரு ஸ்டார் படம், ஏன்னா அதோட எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குள்ளேயும் அப்படிங்கிற ஒரு இது என்னன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு இப்போ என்னமோ படம்னு இல்லை,
புதுசா நீங்க யார் நடிச்சு எந்த படம் வந்தாலுமே அது வந்து அதுன்னு இல்லை. இப்போ வந்து ஒரு 5 கோடி 6 கோடி ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட்ல நீங்க எடுக்கிற படங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெமிலியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட அதோட ஒரு தியேட்டர் கோயிங் ஆர்டிஸ்டா ஒரு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 5-6 பேர் இல்லை ஒரு அப்படி ஒரு பிக்கப் ஒன்று ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படி ஒரு இது இருக்குதுன்னு அப்படி ஒரு மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டிய மக்கள் வர்றதுக்கான ஒரு இந்த ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை ஒரு ரொம்ப பெரிய என்னை ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் அப்படிங்க. ஸோ அதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு செலக்டிவான பர்சன்ஸை அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ இதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த மாதிரியான படங்களுக்கு சரியா வந்து ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு இல்லாம ஒரு பிரச்சனை நிகழுதுன்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லை. இதோட நம்ம அது காரணங்கள் நீங்க என்னன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப முன்னாடில இருந்தே அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ வந்து புரியுது. இப்போ தமிழ் சினிமால என்ன மாதிரி மாற்றங்கள் தேவை இப்போதைக்கு தமிழ் சினிமாக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து இப்போ எல்லாருமே இங்க இயங்கணும். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் 1 டயர்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு விஷயம் அவங்க ஈஸியா வந்து அதாவது ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அல்ல ஒரு ஹீரோஸார் அந்த இதுல இருக்கிற ஹீரோஸா இருக்கட்டும், அந்த இதுல இருக்க ப்ரொடக்ஷன் அந்த இதுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான அதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா அது வந்து டிராபேக் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற இப்போ என்ன இன்னைக்கு ஒரு நம்பர் 1 டயரில் இருக்க எல்லாரும் அந்த இதில் இருக்கிற அவங்ககிட்ட போய் எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு அது எனக்கு தெரிஞ்சுன்னா என் கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்குப்படியே ஒரு 5000 பேராவது இருப்பாங்க சென்னைக்குள்ள இந்த நம்ம ஏரியா இதில். ஸோ என் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து அப்போ படம் எடுக்கணும் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், வருடங்கள் காத்திருக்கிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதற்கான ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ ஒரு ப்ரொடியூசரை வச்சு நம்ம படம் ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம படம் எடுக்கிறோம் ஒரு பட்ஜெட். ஸோ ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான வேன்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து இது ஒரு இதுனா ஸோ ஒன்று இப்போ எல்லாருக்குமே ஒரே பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் தான் இருக்குது. பெரிய படங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே முன்னாடி ஒரு சில கன்செஷன்லாம் பழைய கவர்மெண்ட் பீரியட் எல்லாம் இருந்தது. ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ சின்ன படங்கள்ங்கிற ஒரு ஒரு மினிமம் இந்த பட்ஜெட்ல இருந்து படங்களுக்கான டாக்ஸை ரிடம்ஷன் பண்ணலாம், இல்லை அதுக்கான ஒரு இது கொடுக்கலாம். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா டிக்கெட் ரேட்ஸை ஆஃபாக கூட பண்ணலாம். ஸோ என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ் வந்து பழைய படங்களை போடுறாங்க. அதோட டிக்கெட் ரேட் என்னவா இருக்குன்னா 50 ரூபாய் 80 ரூபாய் இந்த ரேட்ல இருக்குது. ஸோ அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான ரேட்டை அந்த ரேட்ல அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா ஓகே இவ்வளோதான் இப்போ அந்த ஒரு பெரியஸா நம்ம காசு கொடுக்க வேணாம் இதான் அப்படிங்கும்போது ஒரு உள்ள வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா இப்போ எல்லா மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரேட்ல தான் டிக்கெட் இருக்கும். ஸோ இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4 வகையாக டிக்கெட் இருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லை. ஸோ இப்போ 1-2 தேட்டரில் இருக்குது. இப்போ சென்னையில் கமலா காசி டாக்கீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் 120 இருக்கும், 60 இருக்குது, 175 எது வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இப்படி வந்து மாற்றங்கள் நிகழ்றது எல்லாரும் அதை யோசிச்சு ஒன்று பண்ணாங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ எங்கள் மாதிரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்து படம் பண்ணும்போது அதை ப்ரொடியூசர்ஸ் நிறைய புதுசாக வர்றதுக்கும் இங்கே அவ்வளோ தொழிலாளர்கள் இங்கே இயங்குறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஷேஃபாக ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ப்ரொடியூசர்ஸ் பாதிப்படைகிற ஒரு நிலை தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பெரிய ஹீரோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு பண்ணாலுமே ஒரு வருஷத்தோட 250 படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ படம் கமர்ஷியலி பிஸ்னஸ் சக்ஸஸ் படம் சக்ஸஸ். இப்போ பைரி பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கலி வெல் நேம்டு, எங்க பார்த்தாலுமே எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே ஓரளவு தெரியுது கிரிட்டிக்கலி வெல் அக்ளைம்டு. ஆனால் வந்து ஃபினான்ஷியலி வந்து ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அது ப்ரொடியூசர் நிகழ்ந்துருன்னா இமீடியட்டாக அடுத்தடுத்து நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புதியவர்களுக்கு இந்த சினிமா வந்து நம்ம இங்கே பேசுகிறோம், ஆனால் வந்து அதை வந்து அந்த ஒவ்வொரு துறை ஒவ்வொரு யூனியன் எங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த மாற்றம் ஒன்று நிகழ்ந்துன்னா எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில நம்பிக்கையோடு பயணிக்கிறது ஹெல்ப்பா இருக்கும். ஸோ பேசிக்கலி சினிமா வந்து ஒரு அஃபோர்டபுளான என்டர்டைன்மெண்ட்டா இல்லை அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க, கரெக்டா சார்? கண்டிப்பா. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா,
பைரி படத்துல வந்து புறா பந்தயம் அப்படின்ட்டு நீங்க ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி இந்த புறா பந்தயம்ன்ற கான்செப்ட் நாங்க மாரி படத்துல ரொம்ப கமர்ஷியலான ஒரு வெர்ஷனா, ஒரு என்டர்டெய்னிங் வெர்ஷனா பார்த்திருக்கோம். பட் புறா பந்தயத்தினால இவ்ளோ பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து சீரியஸ்லி இது எங்களுக்கு புதுசா இருந்த ஒரு விஷயம் தான். இது ஒரு கான்செப்ட்டா எடுத்துட்டு வரணும். உங்க ஊரு அப்படின்றதுனால நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா நெறைய விஷயம் இருக்கும்போது புறா பந்தயத்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயமா வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எங்க இருந்து அமைஞ்சுச்சு? கதைக்களம் எப்படி ஆரம்பிச்சது? இது கதைக்களம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, 2013ல தான். எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்கே அத சினிமாவுக்குன்னு வருமானம் முடிவு பண்ணும்போது, இந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் யாருமே இப்படிலாம் படம் எனக்கு வந்து என்னவோ தெரியல. ரொம்ப அந்த ட்ரீம் டைரக்டர் ஆகணும்னு யோசிக்கும்போது, இந்த வழக்கமா இருக்கிற லவ் ஸ்டோரி, ஏன் இப்படியே ஒரே செட் ஆஃப் படமாவே வந்துட்டு இருக்குது? ஏன் வேற மாதிரி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அப்பவே அந்த மாரி ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் படமா எடுக்கலாமே! அப்படிலாம் நான் யோசிக்கும்போது, நான் ஆக்சுவலா வந்து நான் ஒரு என் லைஃப் கெரியர்ல சினிமா கெரியர்ல ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் வந்து வெற்றிமாறன் சாரோட அவரோட அங்க ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. படங்கள் இல்ல. படத்துல ஒர்க் பண்ணல. ஒரு 8 மந்த்ஸ் அவரோட அசிஸ்டன்ட்டா நம்ம கடைசி அசிஸ்டன்ட்டா அங்க ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா, போயிருந்த படம் வந்து ஆடுகளம். ம். அதுல சேவல் வச்சு பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ அத பார்க்கும்போது ஒரு பெரிய இது இருந்தது. இத வச்சும் நம்ம படம் அப்போ சேவல் வச்சு பண்ணிருக்காங்க. நம்ம அந்த புறாலாம் வச்சு நம்மலாம் அப்ப படம் பண்றதுக்கான ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது அங்க ஒரு ஒரு இது இருந்தது. தொடர்ந்து நான் நாடக இயக்குனர் பண்ணும்போது, ஒரு ஆக்ஷன் ரவுண்ட்ல ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். ஸோ இப்ப ஆக்ஷன் ரவுண்ட்ல படம் பண்ணும்போது நிஜமாவே அப்போ வந்து இந்த புறா பேஸ்ல வந்து என்னன்னா, இங்க எந்த ஒரு இதுனாலுமே வந்து இப்ப பொதுவாவே ஒரு 2 பக்கத்து வீடு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் ஒரு சில ஏதாவது சண்டைகள், சச்சரவுகள் வரதான் செய்யும். ஏன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ பக்கத்துல ஏதோ இருக்கும். ஆமா. ஏதாவது அடிக்கடி வரும் இல்லையா? அது மாரி இது நம்ம ஊரு என்னன்னா, அந்த புறா வளர்க்குறவங்க வந்து நெறைய இருக்கிறனால, புறாக்கள் வந்து இந்த வேத்துன்னு சொல்லுவாங்க. ம். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்னன்னா, சண்டை இருந்ததுன்னா, அந்த புறா பிரச்சனை இருந்ததுன்னா, சில நேரம் புறாக்களே பறந்து தப்பா இறங்க வரும். அ. அப்ப இல்ல அப்டின்னா, இவங்களே இறக்குவாங்க. ஸோ இதன் மூலமா வந்து இந்த எல்லா விளையாட்டுலயுமே இந்த மாரி ரூட்டடான இருக்கிற இடத்துலயுமே மனிதர்களோட இதுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ம். ஸோ வந்து பகை வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துல ஈஸியா பகை வரும். ஸோ அப்போ வந்து அந்த குறும்படத்துக்கு ஆக்ஷன் குறும்படம் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். நான் அப்போ ஆக்சுவலா நானும் நாகர்கோவில்ல தான் இருந்தேன். ம். அப்போ நடக்கல. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். கேள்விப்படும்போது ஓகே ஃபைன். என்னன்னா ஒருத்தர் வீட்ல பூரா மாறி இறங்கிச்சு. மாறி எடுத்துட்டாங்க. ஓகே. பக்கத்துல இருந்து இன்னொருத்தரோட புறாவை இவங்க வந்து எடுத்துட்டாங்க. புறாவை வந்து வேத்தடிக்கிறத நீங்க படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ம். வேத்தடிச்சு இறக்கிட்டாங்க. ம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய ஆக்ஷன் மூவ்மெண்ட் நிஜமாவே நடந்தது. ஸோ வந்து எனக்கு வந்து ஓகே இது ஒரு யூனிக்கான விஷயம். நம்ம இத மைண்ட்லயே இருந்தது. ஸோ இத பண்ணிரலாம் அப்படின்ட்டு வந்து அந்த ரவுண்ட்ல அது ஒரு படமா எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சுது. நான் எடுத்த எல்லா படங்கள்ல இது ஒரு 2 படங்கள் பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதுல ஒரு படம் இது. ம். ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு படம் பண்ணணும் இது மைண்ட்லயே இருந்தது. நாங்க வந்து வெளிய வந்து போறோம், நாளைக்கு முடிச்சுட்டு வந்து போறோம். இத படமாக்குறதுக்கான முயற்சியில தான் இருந்தது. பட் அதோட பட்ஜெட் விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பெருசா செலவாகும். அப்படிங்கிற இதுல தான் அத தொடாம அப்படியே வச்சிருந்தோம். வேற ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். பட் டுவர்ட்ஸ் வந்து அது நம்மளுக்கு அதுதான் அப்படிங்கிறது நம்ம முதல் படமா அமையணும்னு இருந்தது. வந்து நம்மள அதுக்கு நோக்கி இழுத்துட்டு வந்தது. சூப்பர். பொதுவாவே மனிதர்கள் கிட்ட இருந்து நடிப்பு வாங்குறதுன்றதே வந்து, அதுல ஒரு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல வந்து புறாக்கள வச்சு நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, அது ட்ரெயின் பண்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? லைக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா ஸ்பாட்ல வேற ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் உங்களால எப்படி அக்ரி பண்ண முடிஞ்சுச்சு? உங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படி உங்களால எடுத்துக்கிட்டீங்க? கண்டிப்பா. இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. என்னன்னா வந்து நிகழ்ந்தது நமக்கு இது ஒரு பெரிய ஒரு படப்பிடிப்புக்கான ஒரு பெரிய சவாலா இருந்தது. என்னன்னா, புறாவ நம்ம வந்து படம் ஃபுல்லா புறா இருக்குது. அப்போ என்னன்னா, புறாக்கள நீங்க ஹேண்டில் பண்றது இருக்குதுல்ல, இப்போ நம்ம நடிக்கிறவங்களையும் நீங்க சும்மா சொல்லிக் குடுத்துடலாம். இப்போ இவங்க ம். வந்து என்னன்னா, இவங்க ஒரு பயிற்சி எடுத்துட்டாங்க. புறாவ எப்படி பிடிக்கணும், ம். அதோட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பயிற்சி எடுத்திருந்தாங்க. ஆனா ம். புறா நமக்கு சப்போர்ட் பண்றது இருக்குதுல்ல. இப்ப கரெக்ட். வந்து புறாவ கையில ஏதாவது வச்சிருக்கிற ஷாட்ல கூட, புறா வந்து லுக் நமக்கு ஃப்ரேம்க்கு ஆமா. வரணும். அப்போ சொடக்கு ஒவ்வொரு தடவ போதும் ஹீரோ நல்லா நடிச்சா கூட அது சொடக்கு அது தப்பா இருக்கும். ஸோ இப்படியும் தாண்டி அதிகபட்சம் இந்த படத்துல அத நாங்க என்ன பண்ணோம்னா, அத கையில வச்சிருக்கிற ஷாட் மட்டும் தான் ஒரிஜினல். ம். அப்புறம் வந்து சுத்தி கீழ இருக்குது பார்த்தீங்களா, சில ம். இடங்கள்லலாம் அது மட்டும் தான் ஒரிஜினல் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து நமக்கு வந்து சவாலா அமைஞ்சுச்சு. அதனால வந்து ம். எதையுமே நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியல. ஆமா. ஸோ முழுக்க முழுக்க அவ்வளவுமே வந்து நம்ம அத வந்து விஎஃப்எக்ஸ்ல தான் ஓ! பண்ணிக்கிட்டோம். ஸோ சூப்பர். நம்ம படம் பார்த்தீங்கன்னா, படம் ஷூட் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ரிலீஸ் முன்னாடியே நான் நெறைய சொல்லியிருந்தேன். என்னன்னா, ம். விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம படத்துல வந்து ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு இணையா வந்து 950 விஎஃப்எக்ஸ் ஷாட் இருந்தது. வாவ்! ஸோ அவ்வளத்தையுமே நாங்க அதுல தான் பண்ணிக்கிட்டோம்.
சூப்பர். ஆக்சுவலி இந்த 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 புறாக்களை வச்சு இன்னும் நீங்க நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து கஷ்டப்படுத்தாம நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இப்போ பைரி உங்களோட லைஃப் ஜேர்னில நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயத்த நீங்க படமா எடுத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களோட லைஃப் ஸ்டோரியில இருந்து வந்திருக்குமா? லைக் நீங்க சின்ன வயசுலயே கவிதை எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சோ கண்டிப்பா இப்படி ஏதாச்சும் இருந்திருக்கும் உங்க லைஃப்ல. அது நாங்க படமா பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கண்டிப்பா. எங்க மேரேஜே வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையுமே லவ் இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும் இல்லையா? ஆமா. ஸோ நீங்க எந்த டைரக்டர் யார் படம் எடுத்தாலுமே வந்து என்னன்னா வந்து அவங்களோட லைஃபோட அந்த லவ் இதெல்லாம் வந்து அவங்க லைஃப்ல சந்திச்ச விஷயங்கள் எல்லாமே ம். இன்ஸ்பயர் நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ம். ஸோ நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு கனெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அதில ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலுமே இப்போ பாகுபலியே எடுத்தீங்கன்னா கூட அதோட ஸ்பார்க் இருக்குதுல்ல. அது ஏதோ லைஃப் இன்சிடென்ட்லாம் இருந்து தான் கிடைக்கும். ஸோ வந்து அது அதுதான் இயற்கை. ஸோ வந்து அதோட கரு வந்து ஏதோ நம்ம நிகழ்வுல இருந்து தான் நடக்கும். அத நம்ம வேற வேற விஷயமா மாத்திக்குவோம். ஸோ கண்டிப்பா அது அந்த ஒரு அனுபவம் இல்லாம நம்ம அந்த ஒரு ஃபயர் இல்லாம நம்ம லைஃப்ல இருந்து ஒரு ஃபயர் கிடைக்காம அது யாரும் எடுக்க முடியாது. கண்டிப்பா அது இருக்கும். சூப்பர். இன்னைக்கு நாங்க இயக்குனர், அப்புறம் அந்த இயக்குனர் மட்டும் இல்லாம ஒரு நடிகரான ஜான் கிளாடிய இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இத தாண்டி வேற என்னலாம் நீங்க தமிழ் சினிமால பண்றதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? அண்ட் இதுதான் என்னோட இடம். நான் இந்த இடத்துக்கு தான் போணும் சினிமால அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற இடம் என்னது? இல்ல இந்த சினிமால இன்னும் ஒரு நம்ம என்னன்னா ஒரு இயக்குனரா வரணுங்கிறது மட்டும் தான் நம்ம அப்படிதான் இருக்க ஆரம்பிச்சோம். நடிகரானது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு எதிர்பாராத விஷயமா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அத பயன்படுத்திக்கிட்டோம். ம். இத தாண்டி எனக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னா எனக்கு சினிமாலயே வந்து எனக்கு வந்து 2டே 2 ட்ரீம் தான். என்னன்னா வந்து ஃபிலிம்ஸ் நெறைய நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா என்னன்னா நெறைய கன்டென்ட் மூவிஸ வந்து ரூட்டட் ஃபிலிம்ஸ் வந்து ஆ ஒரு வாழ்வியல் பதிவுகள் அந்த மாரி ரூட்டட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு சூப்பர். அதன் மூலமாவும் நம்ம வந்து ஏன்னா இயக்குனரா வந்து இப்போ நீங்க ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல இருக்கிற ஒன்று பார்த்த ஒரு விஷயத்த முதல் படத்துல நீங்க பைரின்னு எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்க நிறைய பேர் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தரோட ஒரு களம் வாழ்வியல். ஸோ அந்த பதிவுகள் ரொம்ப முக்கியமானதா பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு அது ஒரு வாழ்வியல் சம்மந்த ஒரு இயல்பான ஒரு படங்கள் வந்து நம்ம அது பண்ணும்போது இன்னைக்கு மலையாளத்துல வந்த சினிமாக்களெல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்லயும் அந்த கன்டென்ட் பேஸ் நிறைய படங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு வாய்ப்புகள வந்து அந்த ஒரு ட்ரீம் நோக்கி போறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அப்ப படத்துல நெறைய வயலன்ஸும் காமிச்சிருக்கீங்க. அவ்ளோ சண்டை, அவ்ளோ பிரச்சனை, நெறைய வெட்டு, குத்து சண்டை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. லைக் இந்த வயலன்ஸ் எல்லாம் உண்மையாலே இருக்கா என்ன? ஆக்சுவலா என்ன அப்டின்னா வந்து, செயற்கையான இதுல வந்து பாத்தீங்கன்னா, படத்துல வயலன்ஸ் இவ்வளவு நம்ம இத பத்தி பேசுறோம்ல, அந்த படத்துல ஒரு மர்டர் அந்த மாரி கூட இருக்காது. ம். மொத்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து ஒரு கொலை செய்யப்பட்டதாவோ, ம். அந்த மாரி எதுவுமே இருக்காது. பட் என்ன அப்டின்னா வந்து, அந்த டெடிகேஷன் ஒண்ணு இருக்குதுல்ல. இப்போ நீங்க ஒரு இதுல நீங்க எவ்வளோ டெடிகேஷனா இருக்கும்போது, இல்ல உங்களுக்கான ஒரு சில சிலர் இப்போ வந்து எப்டி இருப்பாங்கன்னா, இந்த அ வீட்ல இருக்கிற இப்ப அம்மாக்களே எடுத்துக்கோங்களேன், இல்ல அந்த அப்பாக்கள ஒரு ஒபீடியன்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ அப்படி இல்லன்னா நம்மட்ட ஒரு கடிந்துக்குவாங்கல்ல. ஆமா. நீ வந்து இத பண்ணல அப்படின்னா கடிந்துக்குவாங்கல்ல. அந்த மாரி அவங்க வந்து அந்த புறா வளர்ப்புங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னும் இதுல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண போறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புறா வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுல்ல. இப்ப நீங்க ஒரு மது மதுவோட இது உங்களுக்கு தெரியும். குடிச்சீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்கள வந்து மைண்ட வந்து பாதிக்கும். அதுலருந்து இயல்பான மனிதர்களா நீங்க இருக்க மாட்டீங்க. அதே மாரி இந்த போதை ஊசி இந்த மாரிலாம் போடும்போது, அது ஒரு சில மனிதர்கள இந்த புறா பந்தயத்த பத்தி இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு பயங்கரமான அடிக்ட். நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா வந்து அதுலருந்து வெளியே வர முடியாது. அது அதுலருந்து நீங்க மீண்டு வெளிய வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்ப அவ்ளோ அடிக்ட் பண்ற ஒரு விஷயம், டெடிகேட் பண்ற விஷயத்துல, அப்புறம் சுத்தி வந்து இந்த மாரி இப்போ ஒரு இடத்துல ஒரே ஒருத்தர் தான் வளர்க்குறாங்க. இல்லன்னா மோஸ்ட்லி எந்த விஷயம் அவங்க வளர்ப்பாங்க இந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு எல்லாருமே சுத்தி வளர்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு எல்லாருக்குமே அந்த ஜெயிக்கணும், அவங்க தான் அந்த இது வைக்கணும், காம்படிஷன் இருக்கும். ஒரு பயங்கர டெப்த்தா ஓடும்போது என்னன்னா, அப்போ வந்து அவங்க வந்து இதுல வந்து என்னன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு இது பண்ண ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கேம்லாம் இது கிடையாது. ம். ஸோ எல்லாமே வைல்டா நம்ம ஃப்ரீயா நம்ம வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாம நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு விஷயமா வளர்க்குற இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது என்னன்னா, அது சில நேரங்கள்ல வந்து சில இப்ப சும்மாவே பார்த்தீங்கன்னா, இப்ப ஊர்ல இருக்கிற ஒரு 10 பசங்க கேங் சின்ன ஏதாவதுனா டக்குன்னு ஒரு சண்டை வரும். ஸோ இந்த மாரி இதில அந்த டெடிகேஷன் அந்த இதெல்லாம் ஹெவியா அவங்க அந்த ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் அந்த ட்ரெயின் பந்தயத்துக்கு ரெடி ஆகும்போது, சில சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்.
இப்போ இந்த படத்துல செயற்கையா இப்போ பாத்தீங்கன்னா வயலன்ஸ் நம்ம பேசலாம், ஒரு பிளட் ஷேடடா இருக்கிறது ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும்தான். அதை தாண்டி வந்து என்னன்னா வந்து ஒரு 2 படத்துல 2 ஃபைட்ஸ் இருக்குது. 3 ஃபைட்ஸ் இருக்குது. அந்த ஃபைட்ஸ் என்னன்னா நான் வந்து ரா அண்ட் ரஸ்டிக்கா எடுத்திருப்பேன். இதை தாண்டி குமரி மாவட்டம் இந்த நாவர்களோட மொழி இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அத அந்த படம் இதுல நம்ம பயன்படுத்திருக்க விதம் இருக்குது இல்லையா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது அதோட வார்த்தைகள். ஸோ இப்படின்னு இந்த படம் ஃபுல்லா அப்புறம் நம்ம இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், ஒரு கொலையோ இதுவோ படத்துல இருக்காது. இப்போ மற்ற படங்கள் இருக்கிற மாதிரியா இப்போ நீங்க மணி ரீதியா பெருவெற்றி போட்டு கேஜிஎஃப் மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, செத்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ வந்து அது வந்து இயல்பா போயிடுச்சு. இதுல ஒரு பிளட் ஷேடடா ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தி, படம் வயலன்ஸா இருக்குதோ பயங்கர வயலண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உருவாக காரணமாயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படம் வந்து பைரி 1 அப்படின்ட்டு பைரி 2க்கு நீங்க வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி படத்தோட எண்ட்ல லீட் கொடுத்துருக்கீங்க. ஸோ பைரி 2 என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு சொல்லுங்க சார். பைரி 2 வந்து எப்படின்னா இதோட தொடர்ச்சி தான். நம்ம வந்து இதை வந்து நம்ம இந்த நேமை மட்டும் வச்சு வேற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதோட தொடர்ச்சியாக தான் 2ஆம் பாகம் இருக்கும். ஸோ அது என்னன்னா வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்டு லைஃப், இன்னும் இந்த மாதிரி இவங்களோட டெடிகேஷனோட பட் இப்போ என்னன்னா இந்த ரிவ்யூஸ்லாம் எனக்கு வந்திருக்குது வேற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்து வந்து இன்னும் வந்து ஒரு இதோட டீட்டெயிலிங்கான ஒரு அதோட வேர்ல்டோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும் பைரி 2. சூப்பர். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க எல்லாமே வந்து உங்களோட சைட்ல இருக்க நீங்க பார்த்து வளர்ந்த விஷயங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல அதிகமா இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு தோணுது. பட் இதை தாண்டி வேற மாதிரி டிஃப்ரெண்டான இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஜான் கிளாடி எப்போ நாங்க இதுக்கப்புறம் பார்க்க போறோம்? நிச்சயமா அதான் அடுத்த படமே வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதுவா இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் குட்டா ஒரு லவ் ஸ்டோரி இல்லை ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம் வந்து. ஸோ இதுல இருந்து நம்ம இப்படியே தான் நம்ம போயிடும் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு உறுதியாக வேணாம். ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் வேற ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற இதுல தான் இப்போ நானுமே அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றிகள் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில வசந்த் டிவி நேயர்களுக்காக ரொம்ப அழகா நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து அழகா பதில் சொன்னதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கின வசந்த் டிவிக்கு ரொம்ப நன்றி.